ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் ஃபேமஸ் ஆன KFC சிக்கன் ரைஸ் பவுல்ஸ். ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் லாக்டவுன் சமைக்கல நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதோட இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சாப்பிட்டு இதை என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இதை ஃபேமிலியோடு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இதுக்கு ரொம்ப தேவையான பொருள்னு பார்த்தா நார் சிக்கன் க்யூப், பிராண்ட் நேம் சேர்த்து சொல்லிட்டேன்னா ஓகே. ஸோ சிக்கன் க்யூப்ஸ். நார் வந்து இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணல, என்னோட சொந்த காசில் தான் வாங்கினது. எனிவேஸ், ஸோ சிக்கன் க்யூப்ஸ் தான் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப தேவையான பொருள், அவசியம் தேவையான பொருள். ஏன்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் நம்ம கொடுக்கணும் இந்த ரெசிபியில். உங்ககிட்ட ஒரு வேளை சிக்கன் ஸ்டாக்கிங் இருந்துச்சுன்னா, ஸ்டாக் பண்ணி நீங்கள் அந்த சிக்கனை வேக வச்ச தண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ட்ரை, அது என்னென்னா சிக்கனை வேக வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா காய வச்சுடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் இருக்கும். அதை அப்படியே கியூபாக ஆக்கி பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம அப்படியே போட்டோன்னா சிக்கன் இருக்குது ஆனால் சிக்கன் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை நம்ம எப்படி பகிர்ந்துன்னு ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். வாங்க. ஸோ இந்த குக்கிங் வீடியோவில் நம்ம 2 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். சைமல்டேனியஸ்லி 2 ரெசிபிஸையும் நம்ம ஒன்றா தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனாக சிக்கன் ஹாட் ஷாட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். இதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரமான மிளகா பொடி வேணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோய் சாஸ், உப்பு தேவையான அளவு. நம்ம சோய் சாஸ் போட்டிருக்கிறதுனால உப்பு பார்த்து போடுங்க. 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 எலுமிச்சம் பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச மோர் 1/4 கப். இது கூட வேணும்னா நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? ஓகே, இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ நம்ம சிக்கன் இப்போ 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸ் பவுல் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 கப் அன்சால்டட் பட்டர், உப்பு சேர்க்காத வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணும்போது அடுப்பை நிறுத்திடுங்க, அப்படி இல்லைன்னா வெண்ணெய் வந்து குயிக்காக உங்களுக்கு பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதில் 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரே ஒரு பீஸ் கேப்சிகம் குடமிளகாவை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கணும். வதங்கின உடனே இப்போ இதில் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட சிக்கன் கியூப். ஏன்னா நம்ம அந்த ரைஸ் பவுல் சாப்பிடும்போது அதில் மைல்டாக ஒரு சிக்கன் ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக்கை ஆட் பண்ணுறோம். இது உங்களுக்கு கட்டி பெருங்காயம் மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. நீங்கள் உங்களோட அந்த கரண்டியை வச்சு நீங்கள் லேசாக அப்படி அழுத்தி விட்டீங்கனாலே நல்லா உங்களுக்கு கரைஞ்சிடும். ஸோ இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து பார்த்து போடணும்.
உப்பு போட்ட உடனே நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோட ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுடுங்க. நான் வந்து ஒரு 1.25 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வழக்கமாக பண்ணுற ப்ரொசீஜர் தான். அப்படி நல்லா கிளறி விட்டு கொதி வரும்போது நம்ம அதை மூட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வாசனைக்காக எந்த இலையுமே சேர்க்கலை. அந்த குடமிளகாவே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ கொதி வந்ததுனால நம்ம மூடியாச்சு. ரைஸ் வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ரைஸ் கம்ப்ளீட்லி வெந்துடுச்சு அண்ட் தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலரிங் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நான் வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணலை. நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து குங்குமப்பூவை நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் வீட்டில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப மூடி எடுக்கணும். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி கிளறும் போது ரொம்ப பார்த்து ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரைஸ் எல்லாம் உடைய சான்ஸ் இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணும். என்னோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். சிக்கனை நம்ம கோட் பண்ணுறதுக்காக 1 கப் மைதா மாவு, முறுமுறுப்பு கொடுக்க 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து காரமான மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். உப்பு வந்து பார்த்து போடுங்க. சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் கூட போதும், ஜாஸ்தி ஆகிட போகுது. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டியது. எல்லாத்தையும் நம்ம நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். இதுக்கு மேலே நம்ம செய்ய போகிற ப்ராசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் 2 கையையுமே யூஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் மெஸ்ஸியான ஒர்க் தான் அது. இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போது இதிலேருந்து ஒரு சிக்கன் பீசஸாக எடுத்து நான் வந்து அந்த மைதா மாவில் நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது மெதுவாக அந்த மாவை எல்லாத்தையும் நம்ம சிக்கனில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி கோட்டிங் கொடுக்கணும். கோட் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து பச்சை தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பச்சை தண்ணியில் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1-2 செகண்ட்ஸ் விட்டு அப்படியே எடுத்துடணும் அதை. ஸோ அதில் நம்ம போட்டிருக்கிற கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்குது, ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது அதை எடுத்து மறுபடியும் நம்ம வச்சுருக்கிற மைதா மாவில் செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ இப்போ அதை நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம அப்படியே உதறி எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் உங்களோட சிக்கன். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. நம்ம மற்றதையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கான சிக்கன் பீசஸ் தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஆயில். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக சூடு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு மேலே இருக்கிற மாவு வந்து குயிக்காக வெந்துடும், உள்ளே இருக்கிற சிக்கன் வேகாது. ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் அது வெந்தாலும் அதோட கலர் பெருசாக மாறாத அளவுக்கு உங்கள் ஆயிலோட சூடு இருக்கணும். அதில் ஒன்றா இந்த மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் எண்ணெய் ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்து நீங்கள் கோட் பண்ணுற மாவு கரெக்டாக ஃபுல்லாக உங்களுக்கு சிக்கனை கவர் பண்ணியிருக்கணும். அதில் கேப் இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரைஸ் பவுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல மொறுமொறுன்னு இருக்குல்ல. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த வீடியோ முடியல, நான் சொன்ன மாதிரியே சில சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நமக்கு வர வேண்டியது இந்த மாதிரி ஃப்ளேக்கி சிக்கன் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்த சிக்கன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பஜ்ஜி மாதிரி சொல்லலாம். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது நான் தண்ணியை ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் மாவு கோட் பண்ணால் அந்த லேயர் கொஞ்சமாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அடுத்ததாக நம்ம தண்ணிக்கு பதிலாக மைதா மாவையே தண்ணியாக கரைச்சாச்சு. ஸோ இப்போ இதில் மாவு ப்ளஸ் மைதா மாவு தண்ணி ப்ளஸ் மறுபடியும் மாவு இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்ல வேவ்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நீங்கள் கையை வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் எதை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ளேக் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ட்ரை பண்ண மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சூப்பரான KFC ஸ்டைல் சிக்கன் ரைஸ் பவுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீட்லேயே நம்ம எப்படி டேஸ்டியான KFC ஸ்டைல் சிக்கன் ரைஸ் பவுல் செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு ஹியர் இட். அண்ட் இந்த டஃப் டைம்ஸில் நம்மளே நல்ல இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சு நம்மளே பாராட்டிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ரெசிபி செஞ்சு இது நல்லா வந்துச்சுன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக எனக்குலாம் அதுக்கப்புறம் பசி எடுக்காது. ஒரு ரெசிபி செஞ்சு அது சூப்பராக வந்துருச்சு, அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக எனக்கு சாப்பிடவே தோணாது. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பசிக்கும். அப்போ நான் சாப்பிட்றேன். அந்த மாதிரி நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.